Hi guys, welcome to the video. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா learn Java in Tamil. அதாவது Java அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்ப்ளீட்டா நம்ம தமிழ் மொழியில லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜாவா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க வரீங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த வீடியோல நம்ம பேசிக்ல இருந்து தான் போறோம். ஸோ இது வரைக்கும் ஜாவானா என்னன்னே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சோடனே ஜாவானா என்ன, ஜாவால எப்படி நீங்க ஓனா ப்ரோக்ராம் பண்றது, கோடிங் டைப் பண்றது, ப்ராஜெக்ட் பண்றது, ஆப்ஸ் டெவலப் பண்றது, கேம்ஸ் டெவலப் பண்றது, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் தேவை. பேசிக்கா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருக்கணும், அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அண்ட் மெயினா இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா தேவை. அது என்ன அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கலாம்னு இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அது உங்களால கத்துக்க முடியாது. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நம்ம இந்த விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட். அடுத்து இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சமாச்சு டைம் இருக்கணும், அந்த டயத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே நிறைய பேர் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்க மாட்டாங்க, அப்படின்னா உங்களால அதுல சக்சஸ் ஆக முடியாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா நீங்க போய் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, ஸோ அதுக்கு டைம் ஒதுக்க மாட்டீங்க. அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க்கும் பண்ணணும். இந்த 4 விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 2 நாள்ல ஈஸியா கத்துக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர், உங்ககிட்ட கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாவாவை கம்ப்ளீட்டா நீங்க லேர்ன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம கோர்ஸ்குள்ள போவோம், நம்ம டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து வர போறோம் அப்படின்னா ஜாவால இருந்தே வருவோம். ஸோ ஜாவாவோட சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவாவை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா இல்லை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்ற ஒரு ஆளு 1995 கண்டுபிடிச்சாங்க. ஸோ போட்டு நான் ரொம்ப தியரியா வளவலன்னு பேச போறது இல்லை, உங்களுக்கு எது இம்பார்ட்டனா தேவையோ அதை மட்டும் பேசிக்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு விஷயத்த படிக்க போறீங்க, அதை யாரு கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம படிக்க போற ஜாவாவை டெவலப் பண்ணவங்க பேர் வந்து ஜேம்ஸ் காஸ்லிங். எந்த வருஷம்னா 1995. நெக்ஸ்ட் இந்த ஜாவா நம்ம படிக்கிறோம், இந்த ஜாவாக்கு எப்படி இந்த ஜாவான்ற பேர் வந்துச்சு அப்படின்னா ஜேம்ஸ் காஸ்லிங் வந்து ஃபர்ஸ்ட் ஜாவாவை கண்டுபிடிக்கும் போது அவரோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஓக் அப்படின்னு சொல்ற ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அந்த மரத்தை பார்த்துட்டு ஜாவாக்கு ஃபர்ஸ்ட் ஓக்குன்னு தான் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரம் வந்து பச்சை பசேன்னு இருக்கு, அதனால கிரீன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் இதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேவரட் காஃபி ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு காஃபி இருக்கு, அதை தான் அவர் ஃபேவரட்டா ரொம்ப குடிப்பார். ஸோ அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஜாவாக்கு ஜாவான்ற பேரை ஜாவா காஃபில இருந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஸோ உங்ககிட்ட கேட்குறாங்க நீங்க ஜாவா படிச்சுட்டீங்க அப்படின்ட்டு, நல்லா ஜாவாக்கு எப்படி ஜாவான்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க சிம்பிளா அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த சைடு ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஜாவாவோட லோகோ இருக்கும். ஸோ லோகோல வந்து காஃபி சிம்பிள் எப்பயுமே இருக்கும், ஏன்னா இதோட பேர் காஃபில இருந்து எடுத்தனால எப்பயுமே அதையே சிம்பிளா வச்சுட்டாங்க. ஸோ இப்படிதான் ஜாவாக்கு ஜாவான்ற பேர் வந்துச்சு, பிளஸ் அந்த சிம்பிளும் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாவாக்கு வந்து 10 மில்லியன் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. டெவலப்பர்ஸ் அப்படின்னா யாரு? இப்போ நீங்க ப்ரோக்ராமிங்கை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு டெவலப்பர் தான். அந்த மாதிரி இப்போ கரண்டா நம்ம வேர்ல்டுல 10 மில்லியன் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. 1 மில்லியன்னாலே மினிமம் 10 லட்சம், 10 மில்லியன்னா பாத்துக்கோங்க 100 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டுல ஆக்டிவா ஜாவா படிச்சு டெவலப்பரா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தாலும் சரி, நீங்க ஏதாச்சும் ரெஃபரன்ஸ்க்கு போய் நெட்ல தேடணும்னாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் டக்குன்னு கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி ஜாவால பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கோடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அண்ட் வேற என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஜாவா எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே மொபைல் வச்சிருக்கோம், நம்ம மொபைல் எல்லாத்துலயுமே ஆப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 3 பில்லியன் மொபைல் டிவைசஸ்ல வந்து ஜாவா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்களா, அந்த ஆப்ல நிறைய ஆப்பை ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சுதான் பில்டே பண்ணியிருக்காங்க. ஆக்டிவா
3 பில்லியன் டிவைசஸ்ல இப்போ ஜாவா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஜாவா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு, ஃபியூச்சர்ல நிறைய யூஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம இருக்க வேர்ல்டுல மொபைல் ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு வெப்சைட் வந்துடுது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆப் வெப்சைட்ல தான் நம்ம பண்ணிருக்கோம். அதனால நம்ம ஜாவா படிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அண்ட் ஜாவா படிச்சா உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும்? எக்ஸாம்பிள் $100,000 பெர் இயர் யூஎஸ்ல. ஸோ நீங்க ஒரு நல்ல ஜாவா டெவலப்பர் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு யூஎஸ்ல ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு $100,000 மினிமம் சேலரி தராங்க. இந்தியன் மணில பார்த்தோம் அப்படின்னா 71 lakhs, 71 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன். அப்போ உங்களோட மாச சம்பளம் எவ்வளவு வரும்னு பாருங்க. 6 to 7 lakhs ஒரு மாசத்துக்கு நீங்க சம்பாதிக்கலாம். பட் எடுத்தோடனேலாம் இவ்வளோலாம் நீங்க சம்பாதிக்க முடியாது, உடனே ட்ரீம்க்கு போயிடாதீங்க. மினிமம் 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த சேலரி வாங்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஜாவா படிக்கிறீங்க, படிச்ச உடனே உங்களுக்கு எவ்வளவு சேலரி எடுத்தோடனே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் சேலரி 40,000. ஸோ ரொம்ப பேசிக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு சின்ன சின்ன கோடிங்ஸ் பண்ண தெரியும், ஓரளவுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா மினிமமா இன்னைக்கு இந்தியாவில் நீங்க மினிமம் 40,000 பெர் மந்த்துக்கு சம்பாதிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேகன்சி நிறைய இருக்கு ஜாவாக்கு. அண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6 monthsல இருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மினிமமா நீங்க 75,000 பெர் இயர், அதாவது பெர் மந்த்துக்கு நீங்க சம்பாதிக்கலாம். தட் இஸ் 7 to 8 lakhs பெர் இயர் சம்பாதிக்கலாம். ஏன்னா ஜாவாக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. மெயினா மொபைல் டிவைசஸ் அண்ட் நிறைய வெப்சைட்ஸ், நிறைய பிளக்இன்ஸ், இந்த மாதிரி நிறைய இதுல வந்து ஜாவாவை யூஸ் பண்றாங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஜாவாவை யாரு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு எப்படி பேர் இருந்துச்சு, எத்தனை பேர் ஜாவா படிச்சிருக்காங்க, ஜாவா எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஜாவா படிச்சா எனக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும், நான் எந்த மாதிரி ஜாபுக்கு போகலாம், இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், ஜாவா எனக்கு சூட் ஆகுமா, ஜாவாவை நான் படிக்கலாமா, ஜாவா படிச்சா எனக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம். திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா அந்த வீடியோவை கண்டினியூவா நீங்க வாட்ச் பண்ணி நீங்க ஜாவா லேர்ன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணுங்க, ஒரு 5 minutes திங்க் பண்ணி பாருங்க எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிச்சா நம்மளுக்கு யூஸ் தானா அப்படின்றத ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. ஃபிக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா நிறைய லேர்ன் பண்ணுங்க.